வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோஸில் கிரகச் சேர்க்கைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிரகச் சேர்க்கைகள் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் கிரகங்கள் எல்லாம் சேர்ந்துருக்கும். குரு சனி, சந்திரன் ராகு, சனி செவ்வாய், குரு புதன், இப்படி எல்லாமே சேர்ந்துருக்கும். பார்த்துருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அப்படி இந்த கிரகச் சேர்க்கைகள் வரிசையில் பார்க்கும்போது இந்த ராசி நட்சத்திரங்கிறது இந்த கிரகங்கள் உங்களுக்கான கேரக்டர் தான் சொல்லுமே ஒழிய மற்றவங்களுக்கு உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லாது. ஆனால் இந்த கிரகச் சேர்க்கைகள் தான் நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, நீங்கள் மற்றவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்க, மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கங்கிற விஷயத்த சொல்லும். அதுதான் இந்த கிரகச் சேர்க்கையோட ஸ்பெஷலே. அப்போ கிரகச் சேர்க்கை வச்சு ஒரு மனிதர்கள் இப்படியெல்லாம் உங்ககிட்ட வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி அதில் நெருக்கடி இருந்து அதுக்கு தீர்வும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுதான் இதில் இருக்கிற சூட்சமமே. அந்த கிரகங்களுக்கு அந்த சேர்க்கைக்கு உண்டான தீர்வுகளை தேடி நீங்கள் அருமையான வழிபாடுகளால் அதை பிரச்சனையிலிருந்து, ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து குறைச்சி வெளியில் வந்துடலாம். அப்படி கிரகச் சேர்க்கைகள் வரிசையில் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு அற்புதமான கிரகச் சேர்க்கை சந்திரன் ராகு. இதை கேட்டால் தான் சார் எங்களுக்கு பயமாகவே இருக்குன்னு சில பேர் சொல்கிறது கூட எனக்கு கேட்குது. என்ன காரணம்னா, மனோகாரகன் சந்திரன், சர்ப கிரகம், கரு நாகம் என்று சொல்லக்கூடியது ராகு. வட துருவம், தென் துருவம், இந்த இரண்டில் தான் ராகு கேதுவோட ஆக்குப்பை இருக்கும். சந்திரன்கிறது தாய் உள்ளம் கொண்ட மிகவும் வேகமாக நகருகின்ற ஒரு கிரகம். சந்திரன் ரைட் சைடு இப்படி சுற்றிட்டே வருவார், கிளாக் வைஸில். ராகு ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி வருவார். அப்போ இந்த ரெண்டு பேரும் எதிர்க்கு புதிரானவர்கள் ஒன்றாக இணையும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, முதல்ல இவர்களுக்கு எதிரி இவர் தான். வெளியில இருந்தாலும் வரமாட்டாங்க. இவங்க கேரக்டருக்கு மற்றவங்க நடந்துக்கல அப்படின்னா, இவங்க சொல் பேச்சுக்கு மற்றவங்க நடந்துக்கலைன்னா ஃபர்ஸ்ட் முகம் சுழிச்சிருவாங்க. இவன்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி முகம் சுழிச்சிருவாங்க. நான்லாம் யாருக்குமே துரோகம் பண்ணுறது இல்லைப்பா, நான்லாம் தெளிவாக வாழ்கிறேன், அவன்தான் சரியில்லை, இவன் தான் சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவர்களை எளிதில் குற்றம் கண்டுபிடிக்கிற வேலையும் இவங்க செய்வாங்க. நான் இருக்கிற மாதிரி எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா இந்த சந்திரன் ராகு அங்கே இருக்குன்னு அர்த்தம். சந்திரன் என்பது பால், ராகு என்பது விஷம். அப்போ பாலும் விஷமும் கலந்து எப்படி இருக்கும், சரியான விஷமா மாறிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவர்களிடத்தில் நட்பு பாராட்டாமல் நீங்கள் தான் பெருசு, நீங்கள் தான் எல்லாமே சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா அவர்கள் தலை சிறந்த எதிரியை மாறிடுவாங்க. எவனை நம்பி நான் இல்லை, அவன்லாம் ஒரு ஆள், அவங்ககிட்டலாம் நம்ம பேசுவனான்னு சொல்கிறதுல சந்திரன் ராகு முதன்மையாக இருக்குங்க. இவர்களுடைய அம்மாவோ அல்லது மாமியாவோ, சந்திரன் தான் திருமணத்துக்கு முன்பு அம்மா, திருமணத்துக்கு பின்பு மாமியார். ரெண்டு விஷயத்தை இதில் சொல்ல முடியும். ஒன்று பேசி கொள்ளுவாங்க, இல்லை பேசாமல் கொள்ளுவாங்க. இதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. தலை சிறந்த அந்த பேச்சவே கேட்க முடியல சார் அப்படின்னாலும் சந்திரன் ராகு இருக்கு. அம்மாவோ மாமியாரோ, அல்லது அமைதியாக இருக்காங்க சார் ஆனால் பயமாக இருக்கு அவங்கள பார்த்தா அப்படின்னா அதுக்கு சந்திரன் ராகு தான் காரணம். அப்போ சந்திரன் ராகு ஒருத்தருக்கு இருந்தாலே இனம் புரியாத பயம் உட்காந்துருங்க முதல்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு பாருங்க, மென்டல் ஸ்ட்ரென்த்து போயிடுச்சுன்னா அவர்கள் வாழவே முடியாது. இதை நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். மனசு தான் ஒரு மனிதனுக்கு ஆதாரம், பிரதானம். அந்த மனசில் இருக்கிற விஷயத்த சரியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலை, மனசில் இருக்கிற பேலன்ஸை விட்டுட்டிங்கன்னா, மென்டல் ஸ்ட்ரென்த்து போயிடுச்சுன்னா நீங்கள் வாழவே முடியாதுங்க. மனசு சரியாக இருந்துச்சுன்னு வைங்களேன், எல்லாமே சரியாயிடும். நீங்கள் எதையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ஆற்றல் உங்கள்கிட்ட வல்லமை வந்துடும். ஆனால் அதை விட்டுட்டு மனசில் இனம் புரியாத கவலை, குழப்பம், நடுக்கம், பயம், இதற்கெல்லாம் காரணம் சந்திரன் ராகு தான். சார் எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க போல இருக்கு சார், ஏதோ எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க போல இருக்கு சார் அப்படின்னு மைண்டுக்குள்ளேயே ஒரு கால்குலேஷன் பண்ணி ஓடிக்கிட்டு இருந்தால் அங்கே சந்திரன் ராகு இருக்குன்னு அர்த்தங்க. ராகு இல்லாமல் செய்வனைங்கிற வார்த்தையை உங்களால் திங்க் பண்ண முடியாது. சந்திரன் தான் உங்கள் மனசு. அப்போ சந்திரனும் ராகு ஒன்றா சேர்ந்துட்டா, எனக்கு எங்கேயோ செய்வனை இருக்குது, எனக்கு யாரோ நெகட்டிவ் பண்ணிட்டாங்க, என்னை எல்லாரும் தப்பாக பேசுகிறாங்க, ஆடம்பரமாக மற்றவங்க வாழ்கிறாங்க, நான் கரெக்டாக இருக்கிறேன், இது எதுக்கு தேவையில்லாதெல்லாம் குடும்பத்தில் பண்ணணும், இது மட்டும் செஞ்சால் பத்தாதா, இப்படி வேதாந்தம் சித்தாந்தம் பேசி இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருப்பவர்கள் மற்றவர்கள் இடத்திலே அனைவரையும் பகைத்து கொண்டு மற்றவர்களை பார்த்து இவர்கள் இப்படி வாழ்வது சரியான வாழ்க்கை அல்ல, நான் வாழ்வது தான் சரியான வாழ்க்கை என்று மென்டல் ஸ்ட்ரென்த்தை போக்க வச்சு மனசில் ஆழமாக ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கி இவர்களுக்குள்ளேயே இவர்கள் பலவீனப்பட்டு வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். இதில் மாற்றமே கிடையாது.
அப்போ ஒரு மனிதருக்கு சந்திரன் ராகு இருந்தாலே அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யோகா தேவை, தியானம் தேவை, தவங்கள் தேவை, ஆன்மீகம் தேவை. ஏதாவது ஒரு உக்கர தெய்வத்தை இறுக்கி பிடிச்சுக்கணுங்க. ராகு தான் கோரப்பற்களை கொண்ட தெய்வம். கோரப்பற்கள் கொண்ட பெண் தெய்வம் யாருங்க? வாராகி அம்மன், பிரித்யங்கரா தேவி. இவங்கெல்லாம் கோரப்பற்களை கொண்ட பெண் தெய்வங்கள். அப்போ கோரப்பற்களை கொண்ட பெண் தெய்வங்களை இவர்கள் நெருங்கும் போது இந்த சந்திரன் ராகுவோட நெகட்டிவ் வெளியேறி இவங்க கிட்ட பாசிட்டிவ் தன்மை அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களுக்கு உடம்புல ஈஸியாக அலர்ஜி வந்துடுங்க. ஏதாவது சின்னதாக சாப்பிட்டா அலர்ஜி வந்துடும். கொழுப்பு ஃபேட் தொந்தரவாகும். மனசில் இருக்கிற தொந்தரவு பயங்கரமாக இருக்கும். ஸ்கின்ல தொந்தரவு வந்துடுங்க. அதே மாதிரி வயிறு அஜீரண கோளாறு, யூரினரி இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் அவங்க ஈஸியாக சந்திப்பாங்க சந்திரன் ராகு மட்டும்தான். அதே போல் பாருங்க, சந்திரன் ராகு அப்படிங்கிறது இவங்க அடுத்தவங்களுக்கு ஏதாவது வழிகாட்டும் போது பயங்கர லெஜண்ட் மாதிரி பேசிடுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒரு விஷயத்தை முடிவெடுக்கணும்னு வைங்களேன், இவங்கள மாதிரி குழப்பவாதிகள் உலகத்திலே யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த சந்திரன் ராகு அப்படி படுத்துதுங்க, பயங்கரமாக போட்டு நெருக்கும். எந்த விஷயத்துக்கு போனாலும் தடை இல்லாமல், போராட்டம் இல்லாமல் இவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்க. ஒன்று இவங்க பிறக்கும் போதே கடனாளியே பிறக்கிறாங்க, அல்லது வாழ்கிற காலத்தில் கடனாளியே வாழ்கிறாங்க, அல்லது வளர்ச்சியை நோக்கி போகும்போது ஒரு கடன் வாங்கி தன் வளர்ச்சியை பண்ணுறாங்க. ஆக இவங்க ஒரு கடன் இல்லாமல் கண்டிப்பாக வாழவே இல்லை அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. அப்படி அக்கேஷ்னலாக 1-2 கடன் இல்லாமல் இருந்தால் காட்ஸ் கிஃப்ட். ஏற்கனவே சொன்னது போல் இது சொல்கிற பலன் 80% உங்களுக்கு பொருந்தி வரும். மீதி 20% உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து அதனுடைய பலாபலன்கள் அடிப்படையில் தான் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணுமே ஒழிய நீங்கள் இதை வச்சுட்டு குழப்பிக்கவும் கூடாதுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்ள வேண்டும். மென்டல் ஸ்ட்ரென்த்து கரெக்டாக வச்சுக்கணும், மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும், ஸ்டேபிளாக வச்சுக்கணும், பேலன்ஸோடு போகணும். அதை விடுத்து அந்த தோஷம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது நெகட்டிவ் இருக்குது. இப்போ சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஜோதிடர்கிட்ட பார்த்து தீர்வை தேடிக்கிறத விட பல ஜோதிடர்கிட்ட அவங்க பார்ப்பாங்க. காரணம் என்னென்னா, இவர்கிட்டையாவது நமக்கு தீர்வு கிடைச்சிடாதா, இவர்கிட்டையாவது நமக்கு பிரச்சனை வந்துடாதா, பிரச்சனை தீராதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தேடி போவாங்க. ஏன்னா எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கான ஃபுல்ஃபில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சந்திரன் ராகு சேர்க்கை இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஒரு திருப்தி இல்லாத ஒரு லைஃப் ட்ராவல் ஆகிட்டே இருக்குங்க. காரணம் என்னென்னா, ஆசிலேஷன் தான் காரணம். இவங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயம் நடக்காதெல்லாம் ஒரு காரணமே இல்லை, ஆசிலேஷன். இவங்களுக்குள்ளேயே நெகட்டிவ் வந்து உட்காந்துரும். அது ஆகாது, இது நடக்காது, இது போகாது. இப்படி உறவுகளுக்குள்ளே பாருங்கள், எங்கேயுமே அவங்கள ஒட்டவே விடாது. எல்லாருமே பகையாவாங்க. இவங்க என்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த உறவுகள் பக்கத்தில் வரும், இல்லைன்னா பக்கத்தில் வரவே வராதுங்க. சப்போஸ் இவங்க ஜெயிக்கவே இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான், அந்த உறவுகள் விலகி தான் நிற்குமே ஒழிய அருகில் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இது கிரக சேர்க்கைக்கான பொது பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதை தாண்டி உங்கள் ஜாதகம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கும் போது இன்னும் சிறப்பான ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு கன்சல்டிங் தேவைப்படும் பட்சத்தில் தாராளமாக என்னுடைய ஆஃபீஸ் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான கன்சல்டிங் டைம் வாங்கி அந்த டயத்தில் நீங்கள் உங்களுக்கான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம், பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.